உங்களை உயிரோட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு காந்திராமன் தெரியுமா? காந்தியை தெரியும், குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. காந்திராமன் யாரு? குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரா? நான் கேட்கறது பைலட் காந்திராமன். ஓஹோ, 12 வருஷத்துக்கு முன்னால ஷீலாவை கொலை பண்ணிட்டுதா ஜெயிலுக்கு அனுப்பினாங்களே, அந்த காந்திராமனா? எஸ், தெரியும். நான் அவரோட சன். என் பேர் ராஜேஷ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு குவார்டர் போட்டுக்கிறியா? பழக்கம் இல்ல. பின்னையே என்ன தேடிக்கிட்டு இங்க வந்த? எங்க அப்பா வழக்குல அவருக்கு சாதகமா நீங்க ஒருத்தர் தான் சாட்சி சொன்னதா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்க வந்தேன். எப்பவோ நடந்த சம்பவம், அதை ஏன்பா இப்ப கலர்ற? உண்மையிலேயே அவர் குற்றவாளி தானான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தயவுசெய்து என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்ல மூட்ல இருக்கும்போதுதான் வந்திருக்கிறேன், சொல்றேன். 12 வருஷமா அண்ணா நகர் உஷா டவர்ல குடியிருக்கிறேன். அது ஒரு அடுக்கு மாளிகை. எனக்கு மேல் வீட்டுல தான் ஷீலா குடியிருந்தா. ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா நேரா வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகிட்டு நிறைய விபூதியை பூசிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு ஜோதியில கலந்துருவேன். ஒரு நாள் ராத்திரி 9 இருக்கும் நினைக்கிறேன். என்னது முறுக்கு சத்தம் போடுது? கடிக்காதேன்னு கதறதா? இது நமக்கு அப்பாற்பட்ட யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே. சந்தேகமே இல்லை, இது மேல் சத்தம் தான். ஷீலா, ஷீலா, உள்ள யாருங்க? கொஞ்சம் கதவை தருங்க. சத்தத்தையே காணும். சவுண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன சார் இந்த நேரத்துல வந்து மேல் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஏதோ பயங்கரமா அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஆபத்துக்கு உதவலான்னு மேல ஓடி வந்தேன். கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ திடீர்னு சத்தம் நின்னு போச்சு. டிவியில டிராமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுல நடிக்கிறவங்க இப்படி பிசாசு மாதிரி கத்தி இருப்பாங்க. ஓஹோ, அப்படியே இருக்குமோ? என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? அதானே. அப்பா, ஐயா, தள்ளிட்டு ஓடுறது. அம்மா, எவனோ ஒரு பாதி வெட்டி போட்டுட்டு போயிட்டானே. பாவம், இந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. நீ இங்கே இரு. கீழ் பிளாட்ல டாக்டர் குருசாமி இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டு ரத்தத்தை பார்த்தாலும் நாடி நரம்பெல்லாம் தந்தி அடிக்குமே. என்ன காவலுக்கு வச்சுட்டு போட்டாலே அந்த பாவி. கோழி அறுத்தா மாதிரி அறுத்து போட்டு போயிட்டான். கொடுமையை பாருங்க டாக்டர். பாப்பா பிழைக்குமான்னு பாருங்க டாக்டர். போய் 5 நிமிஷம் ஆகுது. போலீஸ், போலீஸ், போன் வேலை செய்யல. உன் மூளை வேலை செய்யல. நம்பரை சுத்தியா? ஒண்ணு போட்டு 2 முட்டை. ஒண்ணு நான் போடுறேன், முட்டையை நீ போட்டுரு. கான்ஸ்டபிள் சார், வெளியில இருந்து யாரையும் உள்ள விடாதீங்க. மிஸ்டர் சந்தானம். எஸ் சார். பாடியை போட்டோ எடுங்க. ஏதாவது தடயம் கிடைக்கிறதா வீட்டை சர்ச் பண்ணிட்டு வரேன். இன்றிரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். மிஸ் ஷீலா. பணத்தை பார்த்த பீதியில போத கப்புன்னு இறங்கிடுச்சு. கீழே போய் உன்னை ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் இரு, இன்ஸ்பெக்டர் வரட்டும். ஐயோ, இன்ஸ்பெக்டர் கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சரக்கு இல்லைங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமா இருக்குது. அடச்சி, இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கேட்டுட்டு அனுப்புறேன்னு சொன்னையா? மேல் மாடியில குடியிருக்கிறவங்க வீட்டுக்கு அவசரமா தந்தி வந்திருக்குது. போய் கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? சோதனை முடிகிற வரைக்கும் வெளியே யாரையும். அப்ப நீங்க கொடுத்துறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? நியூ டெல்லி. விலகி இருப்பதால் ஆசை அதிகமாகிறது. விரைவில் உன்னை சந்திக்கிறேன். இணைய துடிக்கும் ஷாஜஹான். சார், இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடனவன இவங்க 2 பேரும் பாத்துருக்காங்க சார். அப்படியா? கான்ஸ்டபிள் ஜோசப். எஸ் சார். போலீஸ் டாக்டர் வந்து பாடி எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். வாங்க. அன்னைக்கு ஷீலா கழுத்து அறுபட்டு கிடந்த காட்சியை இப்ப நினைச்சாலும் கொலை நடந்தது. அவ குடியிருந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே தான் கிடக்குது. அந்த வீட்டு சொந்தக்காரரு சாவியை எங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு.
என் கூட வரியா? கொலை நடந்த இடத்தை காட்டுறேன். ஐயோ வேணாம் சார். இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை போட்டோ உள்பட விலாவாரியா நீதி தராசு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரத்த வெள்ளத்துல கடந்த ஷீலாவை முதல்ல பரிசோதனை பண்ண டாக்டர் குருசாமிய இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை. அப்புறம் கொலையை செஞ்சவன் தெருவோரமா நிறுத்தி இருந்த சிவப்பு மோட்டார் பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடுனதை நான் பார்த்தேன். அத போலீஸ்லயும் சொன்னேன். யாரோ நிறுத்தி வச்சிருந்த மோட்டார் பைக்ல குற்றவாளி தப்பிச்சு ஓடி இருக்கலாம்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. அப்படின்னா அவன் எடுத்துக்கிட்டு போன மோட்டார் பைக்கோட சொந்தக்காரன் யாரு? அந்த மோட்டார் பைக்கு என்ன ஆச்சு? வழக்குக்கு முக்கியமான இந்த தடயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா? இல்ல. கோர்ட் விசாரணைக்காவது கொண்டு வந்தாங்களா? அதுவும் இல்ல. இந்த வழக்கை நடத்தின போலீஸ் அதிகாரி யாரு? இன்ஸ்பெக்டர் பூபதி. அவர் ஒரு புட்சால்தனமான போலீஸ் அதிகாரி. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பலகீனம் அளவுக்கு மீறி குடிக்கிறதுதான். உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு குடி போதையில அவர் என் கடைக்கு வந்தார். நிச்சயமா காந்திராமன் கொலையாளி இல்ல, ஆனா அவர் அநியாயமா தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ஆதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கணும். இப்ப அவர் எந்த ஊர்ல இருக்கார்? உத்தியோகத்துல இருந்தா தானே ஊரை சொல்ல முடியும். ஷீலா கேஸ் முடிஞ்சு 6வது மாசமே அவரை ஜெயில தள்ளிட்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாரு? டியூட்டியில இருக்கும்போது ஓவரா குடிச்சிட்டு போலீஸ் ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போய் ரோட்ல போன ஒருத்த மேல ஏத்தி கொன்னுட்டாரு. அதனால உள்ள வேலையும் போய் 6 மாசம் உள்ளேயும் தள்ளிட்டாங்க. அவர் என் கடப்பக்கம் வந்து 2 வருஷம் ஆச்சு. என்ன ஆனார்னே தெரியல. மேடம் இந்தாங்க ஃபைல். நான் வரேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்க? உங்களுக்கு வேண்டிய விவரம் கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கல. என்ன செய்தி வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. வேற பத்திரிகையில வந்திருந்தா எடுத்து வைக்கிறேன். 71ஆம் வருஷம் பூபதிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கேஸ் நடந்து அவரை தண்டிச்சிருக்காங்க. அது உண்மையான செய்தியானு ஊர்ஜிதப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அந்த பூபதி உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா? தேவைப்பட்டவர். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி சின்ன விஷயம் எல்லாம் சின்ன பத்திரிகையில தான் வரும். என் கண்ணுக்கு தட்டுப்பட்டா எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ. காந்திராமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொட்டிலிருந்து தண்ணியை வெளியே கொட்டிட்டு இருக்கேன். இது கூட உனக்கு தெரியல? நீ எல்லாம் ஒரு இன்ஜினியர். நான் இன்ஜினியர்ல டாக்டர் தைரியம். உனக்கு வைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா, தண்ணிய தோட்டத்துல ஊத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, தரையில ஊத்திட்டு இருக்கீங்களே ஏன்? இதுல இருக்கிற தண்ணிய சுத்தமா காலி பண்ணாதான் ராத்திரிக்கு டிவில சினிமா பார்க்க விடுவேன்னு பெரிய டாக்டர் சொன்னாரு. அதான் வேக வேகமா ஊத்திட்டு இருக்க. காலி ஆக மாட்டேங்குது, கையெல்லாம் வலிக்குது. மிஸ்டர் காந்திராமன், இங்க பாருங்க, குழாய மூடிட்டேன். தண்ணி நின்னு போச்சு. இப்போ இறச்சி ஊத்துங்க, தொட்டி காலி ஆயிடும். குழாய் திறந்திருந்தாதான் தண்ணி விழும், தண்ணி விழுந்தாதான் இறச்சி ஊத்தலாம், இறச்சி ஊத்தினாதான் தொட்டி காலி ஆகும். ஒன்னா மாதிரி இன்ஜினியர் நம்பி எப்படி அணை கட்டுறது? போங்கடா 2 பேரும் போகலிங். எனக்கு தெரியாதா? ஏன் டாக்டர், எங்க அப்பாவுக்கு புத்தி தெரிஞ்சு பழைய மனுஷனை பார்க்கவே முடியாதா? இந்த ஜென்மத்துல அவர் என்ன மகனேன்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? இப்படி புத்தி தடுமாறி போன நோயாளிகளை பால்ய நண்பர்களும் உங்களை மாதிரி ரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்களும் அடிக்கடி வந்து அவங்களை சந்திக்கணும். கடந்த காலத்துல அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில சம்பவங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு சுயநினைவு திரும்பி வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்க அப்பா இயற்கை காட்சிகளை பார்த்தாருன்னா அதுல லயிச்சு தன்னை மறந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பாருன்னு ஃபாதர் மேத்யூஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்வாரு. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவரை கூட்டிக்கிட்டு போக எனக்கு அனுமதி கிடைக்குமா? உங்க அப்பா எங்களுடைய பராமரிப்புல இருந்தாலும் போலீஸ் கண்காணிப்புல இருக்கிற ஒரு ஆயுள் கைதி. அவரை வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன்னனுமதி வாங்கணும். ஒரு மணி எழுதி கொடுங்க, நான் அனுமதி வாங்கி தரேன். ஷீலாவோட பிரேதம் கிடந்த பிளாட்ல ஒரு மணி பரிசு கிடந்தது. எங்க விசாரணையில அந்த பரிசு அவளுக்கோ காந்திராமனுக்கோ சொந்தம் இல்லைன்னு தெரிய வந்தது. அந்த பர்சுக்கு சொந்தக்காரன் தான் கொலைகாரன். யூ காட் த பாயிண்ட். அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யணும். கொஞ்சம் நேரம் ஏத்திக்கிறேன்னா எங்க இருக்கு? இங்க. அந்த கொலையாளி யாருன்னு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யார் அந்த 2 பேர்? வேற யாரு? குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதிய போலீஸுக்கு அடையாளம் காட்டினாங்களே, அந்த பொன்னியும் நம்பிராஜனும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ப்ளீஸ். வழக்கு முடிஞ்ச உடனே நாங்க அறிவிச்சிருந்தபடி 5000 ரூபாய் வாங்கிட்டு போறதுக்காக பொன்னியும் நம்பிராஜனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. என் ரூமுக்கு வெளியில் இருக்கிற பெஞ்சில அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன்.
ஆரம்பத்துல இருந்து அவங்க 2 பேர் மேலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டேன். இது அநியாயமா இருக்கு. இன்னும் கணக்கா காக்க வைக்கிறாங்க. போலீஸ்லாக அவளை சன்மானம் வாங்குறதுன்னா சும்மாவா? கொஞ்சம் பொறுமையாயிரு. பிச்சை காசு 5000 ரூபாய். என்ன பண்ணி திடீர்னு லட்சாதிபதி மாதிரி பேசுற? மாதிரி என்ன, லட்சாதிபதியே ஆக போற. ஆக போறியா ஆக போறமா? ரெண்டுண்டா. ஐயோ, கொஞ்சம் புரியும்படியா சொன்னேன். என் கையில ஒரு ரகசியம் மாட்டிருக்கியா? சொன்னா நீ அசந்து போயிடுவேன். என்ன ரகசியம் சொல்லு. இது காந்திராமன் இல்ல. அடிப்பாவி, கொலை பண்ணிட்டு காந்திராமன் தப்பிச்சு ஓடுனதை பார்த்ததா? நீ போலீஸ்ல போய் சொன்னது மட்டும் நானும் கொலைகாரனை சந்திக்க போறேன். ஒரு பெரும் தொகையை வாங்க போறோம். அநியாயமா ஒரு நிரபராதி தூக்க தொங்க போறதை நினைச்சு நான் வேதனைப்பட்டேன். ஓடி போய் டெப்டி கமிஷனர் தேவசகாயத்தை பார்த்தேன். பொண்ணு ஒரு பித்தலாட்டக்காரி, அவளை உடனே கைது பண்ணி விசாரி உண்மையான கொலைகாரம் பிடிபட்டுருவான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? முதல்ல இருந்தே இந்த வழக்குல எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நம்பிராஜனும் பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க? நம்பிராஜன் நீ பார்க்க முடியாது. ஏன்? அவன் இந்த வழக்கு முடிஞ்ச கையோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டான். ஆனா பொண்ணு இன்னும் சென்னையில தான் இருக்கா. பிரபுதாஸ் தர்ம ஆஸ்பத்திரியில தலைமை நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி சார், நான் வரேன். வேலை முடிஞ்சவன புறப்பட்டிய இருப்பா. இந்த பாட்டில படி, ஒரு வேடிக்கை காட்டுறேன். சார், 5 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு இந்த சீட் எடுத்து போய் மருந்து வாங்கிட்டு போ. சரிங்கம்மா. அடுத்து உன் பேர் என்ன? என்ன குதிங்கால கீழே ஊண்ட முடியல. அப்ப மேல தூக்கி வச்சுக்க. ஏமா, என் கால் வலி உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? சீட் எழுதி கொடுமா, நான் டாக்டரை பார்க்கணும். அட்மிஷனா மருந்து மாத்திரையா? அட்மிஷன். அப்ப 50 ரூபாய் அந்த ட்ரேல போடு, எழுதி தரேன். யாரோ ஒரு புண்ணியமா எங்களை போல ஏழைங்களுக்கு தர்மாஸ்பத்திரி கட்டி விட்டுருக்காரு. நீ என்னடான்னா சில்லறையை விட்டாதான் சீட்டு எழுதி கொடுப்பேங்கிற. எங்க பாவம் உன்னை சும்மா விடாது. யோ, புரியாம பேசாதயா. நான் இப்படி வசூலிக்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? என் பேர்ல ஒரு 5 நட்சத்திர ஆஸ்பத்திரி கட்டி அதுல வர லாபத்துல உங்க மாதிரி ஏழைங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு தர்ம ஆஸ்பத்திரி கட்ட போறேன். அங்க வா, உனக்கு இலவசமா வைத்தியம் பண்றேன். என்னே கருணை தர்மத்தாயே, தாங்கள் பிறந்த ஸ்தலம் இதுவோ? அதன் பக்கத்துல கொக்கரக்கோங்கிற கிராமம். விடிஞ்சது போ. அங்கேயா போற? 100 ரூபாய் கேட்பாங்க. நீ வாயா. என்ன வியாதி? 3 நாளா இந்த உள்ளங்கை அரிச்சுக்கிட்டே இருக்குமா? அடப்பாவி, இது ஒரு வியாதியா? கையரிச்சா பணம் வரும்னு சொல்லுவாங்க, தெரியாதா? தெரியும், அதான் இங்கே வந்திருக்கேன். என்கிட்ட வந்தா கொடுத்துட்டு இல்ல போகணும். ஒரு மாறுதலுக்கு நான் எடுத்துக்கிட்டு போறேன். ஒரு கை தான் அரிக்குதுன்னு சொன்னா, இப்ப 2 கையாலையும் பணத்தை எலி பைக்குள்ள போட்டுக்கிறானே. பகல் கொள்ள நடக்குது. புரியா? பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா? கொடுத்துறியா? நீ ஊரை கொள்ளையடிக்கிற, நான் உன்னை கொள்ளையடிக்கிறேன். இதுக்கு போய் ஒப்பாரி வைக்கிறிய? அதை எடு. பனியா? பட்ட பகல்ல வந்து பணத்தை எல்லாம் அள்ளிட்டு இருக்கா. நீங்க பாத்துக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளியே போங்க. தாய் குலத்தை தவிக்க விட்டுட்டா போறீங்க. நோடியோட நல்லா இருங்கப்பா. நெத்தியில வைக்கிறதுக்கு ஒரு 10 பைசா கூட விட்டு வைக்காம கள்ளப்பட்டியை சுத்தமா காலி பண்ணிட்டியே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நம்ம கையில சாபம் விடுற பைக்காதுமே. இவனுங்களுக்கு ஒரு பாஷை எங்கதான் கத்துக்கிட்டானுங்களோ. அடச்சே, வாயை பத்தி கம்மு குந்துவேன். குந்தலன்னா குத்துவேன். அப்ப பாத்தீங்கன்னே குந்துறேன். நான் பாருமா, நான் போன அப்புறம் டேஷனுக்கு போன கீச்சிடுவேன். வணக்கம் தலைவர. மறுவாதியா வழிய விடுறா. விடலன்னா உன் நெஞ்சில இருக்க மஞ்சாப்பு எடுத்துருவேன். ஏண்டா பொட்ட, ஒரு பொம்பளைய மிரட்டி பணத்தை படிச்சுட்டு வர, உனக்கெல்லாம் எதுக்கு வீராப்பு? என்ன பங்காளி, நம்ம கையில கமால் காட்டுற? இப்ப உனக்கு என்ன வேணும்ன்றா? அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடு. எடுத்ததை திருப்பி கொடுத்து பயக்கம் இல்ல. ஐசி, உன்னை பழக்கப்படுத்துற.
பயக்கம் வந்துருச்சா நாத்த? அப்படின்னா பணத்தை திருப்பி கொடு. ஓடு ஓடு ஓடு. எல்லா பணம் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. நான் வரேன். இல்ல ஆ? ஐயோ ரத்தம் யாரா ஓடுதே. வாங்க மருந்து போட்டு விடுறேன். வாங்க வாங்க. கை ஆவ். முதல்ல வாயில சிக்கின யானைய மகாவிஷ்ணு குரல கேட்டு நீங்க என்ன காப்பாத்துட்டீங்க. உங்க பேரு என்ன? சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பேரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவா? ம். கிருஷ்ண அவ்வளவு அசிங்கமான பேரா? அடிச்சி. ஓ, அதான் உங்க பேரா? மகாவிஷ்ணு வேதனையான நேரத்துல கூட வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போவாவது உங்க பேரை சொல்றீங்களா? பொன்னி. உங்க பேரும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க. போக்கிட இஷ்டம். மன்னிச்சுக்கோங்க. என்ன யாராவது புகழ்ந்து பேசினா இப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டு கன்னத்துல கொடுப்பேன். ஆனா நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, அதான் நம்ம தொழில். சண்டை போடுறதா? குத்துச்சண்டை வீரன். நீங்க அந்த ஆளை துவச்சி எடுக்கும் போதே நினைச்ச நீங்க ஒரு சண்டை கோழியா இருப்பீங்கன்னு. இந்த காலம் ஆறதுக்கு குறைஞ்சது 2 வாரமாவது ஆகும். நீங்க தினம் வந்து மருந்து போட்டுட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா எம்எல்ஏ ஜெயக்குடி பங்களா இது? அவனுக்கு எதையா பங்களா? அதான் அந்த குடிச்சல தான் இருக்கான். குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வாங்க. எங்களால வெள்ளக்காரனை தான் வெளியே அனுப்ப முடிஞ்சது, அவன் பாஷை அனுப்ப முடியல. நீங்க உட்காருங்க. தம்பி யாரு? சார், என் பேர் ராஜேஷ். ஒரு முக்கியமான விஷயமா உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நியாயமான பிரச்சனையா இருந்தா சொல்லு, கண்டிப்பா உதவி செய்யறேன். செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பாவுக்கு அநியாயமா ஜென்ம தண்டனை கொடுத்தாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. பழைய குப்பை என்ன கலர சொல்றேன். என்ன கிடைக்கும்? உண்மை கிடைக்கும். நல்லாவே பேசுறேன். நான் ஒரு வக்கீல். ரொம்ப நல்லது. எந்த வழக்கிலையும் 2 பக்கம் இருக்கும். நீ ஒரு பக்கத்தை மட்டும் தான் சொல்லியிருக்க. 2 பக்கம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பக்கம் தானே நியாயம் இருக்க முடியும். அது என் பக்கம் தான் இருக்குன்னு உறுதியா நம்புறேன். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. எங்க அப்பா ஒரே நேரத்துல 2 சிறையில வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. 12 வருஷமா ஜென்ம தண்டனை கைதியா மட்டும் இல்ல, ஒரு மன நோயாளியாவும் மருத்துவமனையில இருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா எல்லா விவரங்களையும் விளக்கமா இந்த மனுல எழுதியிருக்கேன். தயவு செய்து படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுங்க. படிச்சு பாக்குறேன். உன் தோப்பராருக்கு அநீதி நடந்திருந்தா இந்த பிரச்சனையை சட்டசபையில கிளப்புறேன். அதோட உள்துறை மந்திரியோட கவனத்துக்கும் கொண்டு வரேன்.